ஹalleluya ஹோசானா ஹalleluya. இன்னைக்கு விசேஷ ஒரு நாள். தேவன் நம்மளுக்காக மரித்த நாளை நம்ம நினைவு கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் சும்மா மரிக்கவில்லை, அவர் நம்ம பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து நம்மளுக்காக அவர் மரித்தார். இந்த நாள் அவர் நம்ம நினைவு கூறும். இந்த வேளையில அவர் செய்த நன்மைகளை நினைத்து, நம்மளுக்காக அவர் செய்த எல்லா காரியங்களை நினைத்து நாம் ஆராதனை செய்வோம். ஹalleluya. பார்க்கையிலே
தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உலகத்தில் சமாதானம் கொண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் கொண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. உன்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதுருகும் தெய்வமே ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாடி நல்லவர் ஆண்டவரே. எங்கள் சாபங்களையும் பாவங்களையும் சுமந்து ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மெய்யாக எங்கள் சாபங்களை பாவங்களை நீ சுமந்து கொண்ட தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, நன்றி. எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் ஆண்டவரையா, எங்களுக்கு சுகம் தந்த தேவன் ஆண்டவரையா, எங்களுக்கு சமாதானம் தந்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர்,
நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த தேவன் ஆண்டவரே, சாபத்திலே இருந்தும் பாவத்திலே இருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமையை நாங்கள் துதிக்கிறோம், உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கும் உள்ள தேவன் ஆண்டவரே, மனதிற்கும் உள்ள தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்மா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Please be seated. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த புனித வெள்ளியின் ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you in the great name of the Lord Jesus to this Good Friday service. எப்படி இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கொஞ்சம் நேரம் தலைகளை தாழ்த்தி நம்ம இருதயங்களையும் சிந்தையும் இயேசுவுக்கு நேராய் நம்ம திரும்ப போகிறோம். எல்லோரும் என்னோடு சேர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலே ராஜா எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ ராஜா இந்த நாளில் உம்முடைய சிலுவையின் மரணத்தை நினைவு கூறுகிற வேளையில் அப்பா எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை ஆண்டவரே இருதய பலகையில எழுதுவீராக அப்பா. இது நாங்கள் கேட்டு மறந்து போகாதபடிக்கு இதை எங்கள் இருதயத்தில எழுதும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா வசனத்தை கேட்கிற போது எந்த ஒரு தடையிராதபடிக்கு, எங்கள் செவி மந்தமாகாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் செவியை திறந்தருளும் அப்பா. எங்கள் இருதயத்தை திறந்தருளும். சோர்வு வராதபடிக்கு, சரீரத்தில் சோர்வு வராதபடிக்கு மாம்சீக எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு எதிரடையாய் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக ராஜா. இங்க இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே உங்கள் நாமம் மாத்திரம் அப்பா. இது மனுஷனுக்கானது அல்லவே, இது பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களா இருக்கிறபடியால் எங்கள் கண்களையும் எங்கள் சிந்தையும் ஆண்டவரே மிக ஜாக்கிரதையாய் உங்க வசனத்துக்கு நேராய் திருப்புகிறோம். இதோ உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவரே இந்த வசனத்தை பேச அடியேனுக்கு ஒரு தகுதியும் இல்லை அப்பா. ஆனாலும் உங்க கிருபையினால் ராஜா இந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீராக. ஆவியானவர் என் வாயிலிருந்து பேசுவீராக ஆண்டவர். வந்த ஜனங்கள் வெறுமனை திரும்பாதபடிக்கு கர்த்தர் ஒரு விதையை இதயத்துல போடும் ஆண்டவரே. மாறாத இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க போக வேண்டிய வேத பகுதி சிலுவையில் இயேசு பேசிய கடைசி 7 வார்த்தைகள். The 7 last sayings of Jesus on the cross. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம தெரிந்திருக்கலாம், ஒவ்வொரு வருஷமும் நாம் சிலுவையை தியானம் செய்கிறோம். ஆனால் இது ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது அல்ல. ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாய காரியம் போல இந்த குட் ஃப்ரைடே அல்ல. இந்த சிலுவை தியானம் எப்படிப்பட்டது? அனுதினமும் நாம் தியானம் செய்ய வேண்டிய ஒன்று. அதனால தான் வேதம் சொல்லுகிறது சிலுவைக்கென்று ஒரு உபதேசம் இருக்கிறது என்று. ஆமென். சிலுவையின் உபதேசத்தை இயேசுவின் சீஷர்கள், அதாவது இயேசுவை நேசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அனுதினமும் அதை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது இயேசு பேசின வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக இயேசுவின் சிலுவை குறித்து நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான் இது. ஏதோ நான் ஒரு சிலுவை அடையாளம் என்று நாம் வைத்திருக்கிற காரியம் அது அல்ல. அது ஒரு சாதாரணமானதும் அல்ல. அந்த சிலுவையிலே இயேசு சகித்த காரியங்கள் மிகவும் பயங்கரமானது, மிகவும் அகோரமான காரியங்கள். அவர் பட்ட பாடுகளை
சொல்லி முடியாது. இது ஒரே பிரசங்கத்தில் அடங்குற காரியம் அல்ல. ஒரே நாளில நாம் இதை தியானம் பண்ணவும் முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த நேரத்துல எதை நாம் தியானம் செய்ய போகிறோமோ அதை நம்ம இருதயத்துல இன்றைக்கு எழுதி கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு பேசின முதலாவது வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். வசனம் வாசிக்கிறவர்கள் நீங்கள் இந்த வசனத்தை மாத்திரம் எழுது என்று வாசியுங்கள். லூக்கா 23 வசனம் 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். வசனத்துக்கு நீங்கள் கொடுத்த கனத்திற்காய் நன்றி. இயேசு பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதாவது சிலுவையில் அவருடைய முதல் வார்த்தை பிதாவே என்று ஆரம்பமாகிறது. பிதாவே என்ன சொல்றாரு? இவர்களுக்கு மன்னியும். எதனால் மன்னியும்? இவர்கள் செய்கிறது இவர்களுக்கு என்னவென்று அறியாததினால் இவர்களை மன்னியும். அதாவது இந்த பாஷை இயேசு பேசிய மொழி என்ன மொழி? அரமைக் மொழி. இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருந்தாலும் இயேசு சிலுவையில பேசின மொழி அரமைக் மொழி. இந்த மூல பாஷையிலிருந்து கிரேக்க மொழியில மொழிபெயர்த்த போது இந்த மன்னியும் என்ற வார்த்தைக்கு அப்பியமி என்ற அர்த்தம் கொள்ளுகிறது. இந்த வார்த்தைக்கு 6 காரியங்கள் அதுல உள்ளடங்கி இருக்குது. இயேசு மன்னியும்னு சொன்ன போது வெறும் அந்த மன்னிக்கிறது மாத்திரம் அவர் சொல்லாமல் அதில் தொடர்ந்து நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது என்ன சொல்றார்? இந்த அப்பியமி என்ற வார்த்தைக்கு மன்னிப்பை அருளும் என்று அர்த்தம். அதாவது இவர்களுக்கு மன்னிப்பை அருளும் என்று அர்த்தம். இரண்டாவது, இவருடைய பாவங்களை புறம்பே தள்ளி இவர்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற அர்த்தம் உள்ளது இந்த மன்னியும் என்ற கிரேக்க மூல பாஷை. அதை தொடர்ந்து குற்றங்களை பொறுத்து கொள்ளும். அதாவது பிதாவின் இடத்துல அவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். அங்க இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு செய்கிற ஒரு ஜெபம் இது. அவருடைய தெய்வீக அன்பின் ஒரு வெளிப்பாடு. நான்காவது, பாவங்களை அப்பாலே எரிந்து விடும். அதான் வேதம் சொல்லுது, நாம் இயேசுவுக்குள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம் பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? எரிந்து போடுகிறார். தூரத்திலே எரிந்து போடுகிறார். நான்காவது, கடன்களை ரத்து செய்து ஏற்றுக்கொள்ளும். அதாவது என்ன கடன்களை குறிக்கிறது? பாவத்தின் கடன்களை, நாம் செய்திருந்த அத்தனை பாவங்களையும் அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் இடத்துல சொல்லுகிறார், இதை ரத்து செய்யும், கேன்சல் பண்ணி போடும் பிதாவே. கடைசியாக வழக்கை தள்ளுபடி செய்யும். வழக்கு என்றால் என்ன? இட்ஸ் a கேஸ். ஒரு நியாய தீர்ப்பு. ஒரு வழக்கு இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கும். அப்ப நம்ம மேலெல்லாம் என்ன வழக்கு இருந்தது? பாவத்தின் வழக்கு இருந்தது. ஏனென்றால் பாவத்திற்கு சம்பளம் மரணம். அப்ப நம்ம எல்லாரும் என்ன அடைய வேண்டியவர்கள்? மரணத்தை, பாவத்தை செய்த நிமித்தம் அடைய வேண்டியவர்களுக்கு. ஆனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி இயேசு அன்று நமக்காய் வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த கவலஸ்தலம், அதாவது கொல்கத்தா மேட்டிற்கு போகிற இடத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய வஸ்திரத்தை இவர்கள் பங்கு போடும் வரைக்கும் 6 முறை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே வந்து சிலுவையில் ஏறினவுடன் அவர் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த இடத்துல என்ன காட்டுது? இயேசு ஒரு மன்னிக்கிற சுபாவத்தை உடைய தெய்வமாமே. அவர் தெய்வ குமாரன் தான். ஆனால் பூமியில வாழ்ந்த போது அவர் மனுஷ குமாரனாகவும் இருந்தார். மனுஷனுக்கு இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எதனால இதை செய்தார்? எழுதி கொள்ளுங்கள். இயேசு மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணினாரா இல்லையா? பிரசங்கத்துல
அவர் மலை பிரசங்கத்துக்கும் சரி உபதேசம் செய்யும் போது மன்னிப்பை குறித்து பேசினாரா? பேசினார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? அவர் பிரசங்கம் பண்ணினதை செய்து காட்டினார். இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. அவர் பிரசங்கம் மாத்திரம் பண்ணலை, அதை தன்னுடைய செயல்ல செய்து காட்டினார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் போதித்ததை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அவர் சொன்ன வார்த்தை, பிறரை நீங்க மன்னியுங்கள் என்று சொன்ன உபதேசத்தை இயேசு சிலுவையில நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பு. அது சாதாரணமாய் கிடைக்கவில்லை. இப்ப சின்னங்கா ஈஸியா ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், ஆமா தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிடலாம். ஆனா மற்றவங்க செய்த காரியத்தை மன்னிக்கிறது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் இயேசுவை பாருங்கள், அத்தனை வேதனை, அத்தனை அலங்கோலம், அவருக்கு ஒன்றுமே இல்லை. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, நம்ம பார்க்கிற மாதிரி படத்துல இருக்கிற மாதிரி அது காட்சி அல்ல. அதை யாராலையுமே விவரிக்க முடியாது. மனுஷனால் அதை பார்க்கவோ அதை இந்த வேதத்தால் அதை விவரிக்க கூட முடியாது. முடிந்தவரை தான் விவரிச்சிருக்காங்க, முடிந்தவரை தான் அவர் எழுதியிருக்காங்க. ஆனா எழுதப்படாத அத்தனை காரியத்தையும் இயேசு நமக்கென்று அவர் சரீரத்துல சுமந்தார். சுமந்த போதும் அந்த சிலுவையிலே அவர் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். இந்த இடத்துல என்னத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நாமும் இயேசுவை போல மன்னிக்கிறவர்களாய், நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? உன் சகோதரனை எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? 7 என்றால் என்ன அர்த்தம்? 7 என்றால் என்ன அர்த்தம்? 7 it's have no value, it will be showing infinity. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது அப்படின்னா கணக்கே இல்லை, கணக்கால அதை கொண்டு ஈடுபடுத்த முடியாத ஒன்று. அந்த அளவுக்கு நீ உன் சகோதரனை மன்னி என்றுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப உலகத்துல வந்து இயேசு நமக்காய் எல்லா பாவத்தையும் சுமந்தவர், பாவத்தையும் மன்னிக்கிறவராக அந்த சிலுவையிலே முதல் வார்த்தையை பேசினார். இப்ப இரண்டாவது வார்த்தைக்கு நாம் போகிறோம். இரண்டாவது வார்த்தை லூக்கா 23, அதே அதிகாரம் தான். எடுத்துக்கொள்ளுங்கள், வசனம் 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் இந்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவர் பக்கத்துல இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் யார் இருந்தார்கள்? கள்ளர்கள் இருந்தார்கள். கள்ளர்களை தான் பொதுவா என்ன செய்வாங்க? சிலுவையில அறைவார்கள். லூக்காவில் நம்ம படிச்சோமா குற்றவாளிகள் எழுதியிருக்கு. இந்த கள்ளர்களுக்கு என்ன அர்த்தம்? வேதத்துல பார்த்தால் கலகக்காரர்கள், அதாவது ஒரு திருடை செய்பவர்கள், இல்லைன்னா குற்றம் எப்பொழுதுமே குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் தான் கள்ளர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இப்ப இந்த கள்ளர்கள் மத்தியில இயேசுவையும் அவர்கள் சிலுவையில அறைகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? எல்லாரும் அவரை நிந்தித்தார்களாம், கள்ளர்களும் நிந்தித்தார்களாம். அதாவது அங்க எத்தனை கள்ளர்கள் இருந்தார்கள் நமக்கு தெரியல, ஆனால் வேதம் சொல்லுது அவர் இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் கள்ளர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே இவர் என்ன செய்தார்கள்? நிந்தித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தெய்வம்னு சொன்ன, நீ தேவன்னு சொன்ன, எல்லா வல்லமையும் இருக்குன்னு சொல்லிட்டு சிலுவையில் இருந்து முடிஞ்சா இறங்கி கீழே வா, உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று அவரை ஏளனப்படுத்தினார்கள். இயேசு என்ன செய்தார்கள்? ஏளனப்படுத்தும் போது இந்த இடத்துல நாம் வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் இவன் என்ன செய்கிறான்? அந்த இடது பக்கத்தில் உள்ள கள்ளன் அவரை நிந்திக்கும் போது அந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறான், நீயும் நானும் இந்த சிலுவைக்கு பாத்திரவான்கள், ஆனால் இவரை பார், இவர் ஒரு குற்றத்தையும் செய்யல, ஆனால் சிலுவையிலே அறையப்படுகிறார். நீங்க வசனம் 40 41 படிங்களேன். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம்
நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இப்ப இந்த இடத்துல இந்த கள்ளனுக்கு இதுக்கு முன்ன இயேசு யாருன்னு தெரியுமா? மேபி அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா இயேசுடைய பிரசித்தி அந்த காலத்துல மிக பிரபலமாய் இருந்தார். அவரை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அவர் செய்த அற்புதம் எல்லா ஊருக்கும் பரவினது. ஒரு இடத்துல அற்புதம் நடந்தா அது எல்லா இடத்துக்கும் பரவி, இப்ப மாதிரி சோசியல் மீடியா இல்லாட்டியும் ஜனங்கள் எப்படி அவரை பற்றி பேசி அவர் நாமம் பிரசித்தி பெற்று இருந்த காலத்துல கண்டிப்பா இந்த கள்ளன் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதோ இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய குணாதிசயங்களை குறித்து இந்த கள்ளனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுவினால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த கள்ளனை பாருங்களேன். இப்ப இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் பார்த்த இயேசு மிகவும் அழகுள்ளவராக, கம்பீரமாக, ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராக அவன் பார்க்கல. அவருடைய அகோர காட்சியை அவன் பார்த்தான். ஆமாதானே? அவருடைய முகம் அலங்கோலம் அடைந்து ரத்தத்துல நிறைந்த ஒரு முகத்தை அவன் பார்த்தான். அதாவது அவருடைய worst பார்ட்னு சொல்லலாம். அவர் கீழே இருக்கும்போது அவன் அவரை பார்க்கல. எல்லா ஜனங்களும் அவரோடு இருந்த போது அவன் இல்லை. ஆனாலும் இந்த கள்ளனுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசத்தை பாருங்கள். இவர் ஒரு இரட்சகர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை பார்த்த கோணம் கொடிதாக இருந்தாலும் அவன் மனதில ஒரு துளி விசுவாசம் இருந்துச்சு. இவர் தேவ குமாரன், இவர் மூலியமாக எனக்கு பாவத்திற்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். இவர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவர் என்று இந்த கள்ளன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. சூழ்நிலை மோசமாக இருந்த சமயத்திலும் இன்னொரு காரியத்தை பாருங்க. அந்த நேரத்துல இயேசுவோடு இருந்த சீஷர்கள் யாருமே அங்க இல்ல. இந்த ஒட்டுமொத்த அந்த ரோம சாம்ராஜ்யம், அந்த ரோமர்கள், அந்த போர் சேவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லா அதிபதிகளும் அவருக்கு எதிராக நின்றாங்க. மத போதகர்கள், சதுசேயர், பரிசேயர் எல்லாம் எதிர்த்தா நின்ற நேரத்துல இந்த ஒரே கள்ளன் இயேசுவை என்ன பண்றான்? தன் இருதயத்தில் ஏற்று கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அவனோடு யாரும் நிற்கல. அவன் கூட இருந்த அந்த கள்ளனுடைய நண்பர்கள் கூட இயேசுவை என்ன பண்ணாங்களாம்? நிந்தித்தார்கள். இவன் என்னன்னு சொல்லி நிந்தித்தார்கள்? இவன் ரட்சகன்னு சொன்னா, ஆனா இவனாலே இவனை ரட்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி இயேசுவை தரக்குறைவாக பேசின மத்தியில இவன் ஒருவன் மாத்திரம் இயேசுவுக்காக தன் இருதயத்தை திறந்து கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியில நம்ம குடும்பம் வெறுத்து தள்ளும் போது, உலகம் வெறுத்து தள்ளும் போது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று எல்லாரும் நம்மை நிந்திக்கிற வேளையில இயேசுவுக்கு என்று நம்ம இருதயத்தை திறக்க முடியுமா? இந்த கள்ளனுக்குள் இருந்த ஒரு சிறிய விசுவாசத்தை பாருங்க. அவன் அழகான இயேசுவை பார்க்கல. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாதி ராஜனை அவர் பார்க்கல. அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கும் போது அவன் பார்க்கல. 5 அப்பத்தை எடுத்து அவர் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த போது இந்த கள்ளன் அவரை பார்க்கல. சிலுவையில் பார்த்தான். ஆமென். அந்த தொங்குகிற கல்வாரி சிலுவையில இயேசுவை பார்த்து, ஓ ஆண்டவரே என்று அவரை அழைக்கிறான். என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி, பரதீசுல என்னையும் நினைச்சுக்கங்கப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தை இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இயேசு என்ன மறுமொழி கூறுகிறார்? அதுதான் 2வது வார்த்தை. என்ன சொல்றார் அவனை பார்த்து? 43-41 வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்க 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அங்கே இயேசு என்னத்தை கொடுக்கிறார்? அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். மெய்யாகவே இன்றைக்கு நீ எங்க இருப்ப? பரதீசில், பாரடைஸ், அதுல நீ இருப்பாய் என்று அவனுக்கு கடைசி நேரத்துல அவன் உயிர் போகிறதுக்கு முன்பதாக ஒரு ரட்சிப்பை அவன் பெற்று
கொண்டான். ஹalleluya. அப்ப முதலாவது இயேசுவின் வார்த்தை மன்னிப்பையும், இரண்டாவது அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஹalleluya. அவன் தன்னுடைய என்ன பண்றான்? தன் ரட்சிப்பை அவன்தான் அங்கே பெற்றுக் கொள்ளுகிறான். அதனால்தான் வேதம் சொல்லுது, உன் விசுவாசத்தினால்தான் நீ என்ன பண்ணப்பட்டாய்? ரட்சிக்கப்பட்டாய். உன் விசுவாசத்தினாலதான் இது நடந்தது. ஆமென். ஹalleluya. ஆனால் இயேசு அவனுக்கு பரவாயில்ல, நாளைக்கு உனக்கு கொடுக்கிறேன், அடுத்த மாசம் நான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறேன்னு சொல்லல. at the very moment மெய்யாகவே அப்படின்னு ரட்சிப்புக்கு என்று ஒரு உறுதியை கொடுத்தார். ஹalleluya. இன்றைக்கும் அப்படிதான். நாம் எப்பேற்பட்ட பாவிகளாகவும் இருக்கலாம், ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம், அனுதினமும் பாவம் செய்கிறவர்களாய், வேதத்தை அறிந்தும் வசனத்தை தெரிந்தும் ஜெபம் செய்தும் நம்ம மீறவர்களாய் இருந்தாலும் அவரிடத்துல நீங்க போகும் அந்த very second he will turn your heart back to you. Hallelujah. Back to him. Sorry. Turn your heart back to Jesus. உங்க இருதயத்தை என்ன பண்ணுவார்? அவர் தன்னிடமாய் இழுத்துக் கொள்ளுவார். ஆமென். அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய இயேசுவானவர். இப்ப ரெண்டு கல்லனை பார்த்தோம். ஒருத்தன் அவன் செய்த பாவத்திலே மரித்து போனான். ஆனால் இன்னொரு கல்லன் தன் பாவத்திற்காக மரித்தான். எப்படி சொல்றது? ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அப்ப அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சா? இல்ல. அவன் செய்த பாவத்தோட அவன் இயேசுவை நிந்தித்து மரித்து போயிட்டான். ஆனால் இந்த கல்லன் எப்பேற்பட்ட கொடிய பாவியா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாவத்துக்கு மரித்து பரதீசிற்கு அவன் சென்றான். ஹalleluya. அதான் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், மரணத்தின் கடைசி தருவாயில கூட நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கும் பரலோகத்தில் எங்க இடம் இருக்கிறது? பரலோகத்தில் எங்க இடம் இருக்குது? You have a new earth. ஹalleluya. Hallelujah. பரலோக ராஜ்யம் இப்ப திறக்கப்பட்டிருக்கா? இல்லை. இல்ல. இப்ப எது இருக்கிறது? பரதேசி. பரதீசு தான் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் திறக்கப்படும் போது இப்ப கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவை கல்லனை போல, அதாவது கடைசி இவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமே இல்ல, கிறிஸ்துவனா வாழ்ற சர்ச் அட்டெண்ட் பண்றதுக்கு அவனுக்கு டைம் இல்ல, அவன் உயிர் போகுது, கடைசி நேரம், அவன் ஞானஸ்தானமும் எடுக்கல, அந்நிய பாஷை வரத்த பெறல, எதுவுமே பெறல, கடைசியா இயேசுவை ஏற்று தன் ஆத்துமாவை காத்து கொண்டான். அவன் எங்க போவான்? பரலோகத்தின் எத்தனை வாசஸ்தலங்கள் இருக்கிறது? 4. அதுல முதல் வாசஸ்தலம் சீயோன். புதிய பூமி. புதிய பூமி. ஹalleluya. Hallelujah. ஞானஸ்தான கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாருமே மறந்துட்டீங்க. பரலோகத்தின் 4 வாசஸ்தலங்கள், புதிய பூமி. அதாவது இவனுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை, கடைசியில இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்ப இந்த காரியம் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? அதனால நம்ம கடைசி வரைக்கும் காத்திருக்கணுமா? பரவாயில்ல, அப்ப நான் சாவர நிலைமையில இயேசு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். இப்பவே பாவத்தில் இருக்கிறவன் மனம் திரும்பி இன்றைக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடையணும். அதான் கிருபையின் காலம். எப்பொழுது ஆண்டவர் வருவார் நம்மளுக்கு தெரியாது. திடீரென்று அவர் வருவார். அப்ப நம்ம மனம் திரும்பாம பரவாயில்ல, நான் சாவர டைம்ல இந்த சிலுவை கல்லனை போல நானும் இயேசுவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வாழ முடியுமா? முடியாது. ஏனென்றால் கிருபையின் கல்லனை போல இப்ப நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கிருபையின் காலமாகிவிட்டது. அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் தனக்கு கிடைத்த அந்த ஒரு நேரத்தை பிரயோஜன இந்த கல்லன் படுத்தி கொண்டான். ஆமென். இயேசு பேசின 3வது வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். வசனம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இயேசு பேசின 3வது வார்த்தை என்னது? யாரை பார்த்து பேசுகிறார்? மரியாளை பார்த்து என்ன பேசுகிறார்? ஸ்திரீயே, அதோ உன் மகன்.
இப்ப இன்னொருவர் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் யார் இவரு? யோவான். எப்படி நம்மளுக்கு தெரியும்? வசனத்துல எழுதி இருக்கிறது. யார் அவருடைய அன்பாய் மார்பில சாய்ந்திருந்த சீஷன்? அன்பின் சீஷன் ஆகிய யோவான். அப்ப எல்லா சீஷர்களும் இந்த இடத்துல ஓடிட்டாங்க. ஒரே ஒரு சீஷன் மட்டும் அங்க நின்று கொண்டிருந்தார். யார் அவர்? அன்பின் சீஷன் ஆகிய யோவான். பாருங்களேன், அந்த கடினமான காலகட்டத்துல அன்பு மாத்திரம்தான் அவரை இயேசுவுக்காக நிற்க வைத்தது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, எல்லாத்தையும் விட அன்பு பெரியதான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. ஏன்னா அன்பு எல்லாவற்றையும் மூட வல்லது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப இந்த அன்பின் சீஷன், எல்லா சீஷர்களும் பேதுரு அவரை பார்த்து மிக என்ன சொல்றாரு? என்ன நடந்தாலும் நான் உங்களோட தான் ஆண்டவரே நிப்பேன், நீ மறுதளிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாலும் அவர் திருப்பி சொல்றாரு, இல்ல என் உயிரே போனாலும் நான் நிப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்ப ஒரு ஆள் கூட அங்க இல்லை, யாருமே இல்லை. ஆனால் தூரத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்துல அவருடைய தாயார் நின்றிருந்தாங்க. அவரோடு கூட சில ஸ்திரீகள் இருந்ததாகவும் வேதம் சொல்லுது. அந்த இடத்துல இயேசுவின் அன்பான சீஷனாகிய யோவானை அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு என்ன காரியத்தை செய்கிறார்? ஒரு பராமரிப்பை செய்கிறார். அதாவது அவர் 33 வயதுல மரித்து போகிறார். இப்ப அவருடைய தாயார் என்ன நினைச்சு கொண்டிருப்பார்? அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய மகனை அவர் சிலுவையில பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆமா தானே? பிள்ளைங்களை இப்போ ஒரு சின்னதா, இப்ப பேபிங்க குழந்தைங்களுக்கு சேட்டை பிடிச்சு ஒரு கிள்ளு கிள்ளிட்டோமா அவங்க அம்மா அப்பா தாங்குவாங்களா? தாங்க முடியாது. ஆமா தானே? பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிள்ளை என்ன பண்ணியிருந்தாலும் யாராவது தன் பிள்ளையை அடிக்கும் போது தாய்க்கும் தகப்பனுக்கும் அதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். அப்ப இந்த மரியாளுக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய மகன் உலகத்தின் பாவத்தையே சுமந்து கொண்டு அந்த அகோர சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இவங்க மிக வேதனையோடு அவரை நோக்கி பார்க்கிறாங்க. எனக்காக அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா? எனக்காக ஒரு வார்த்தையும் இல்லையா? நீங்க அவர் பேசுற 7 வார்த்தையில முதல் 3 வார்த்தை பிறருக்கான வார்த்தை. முதல்ல நம்ம பார்த்தது அங்க இருக்கிறவங்களை மன்னிக்க சொல்லி ஜெபம் செய்தார். 2வது சிலுவை கல்லனை பார்த்து ரட்சிப்பை சொன்னார். 3வது மரியாளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அந்த அன்பின் சீஷனிடத்துல அவருடைய தாயாரை இயேசு ஒப்படைக்கிறார். இந்த இடத்துல என்ன காட்டுகிறது? இயேசு தேவகுமாரனாய் இருந்தாலும், அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருந்தாலும், மனுஷகுமாரனாய் அவர் பூமியில வாழ்ந்தனால அவர் 10 கட்டளைகளிலே எத்தனாவது கட்டளை? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்றுகின்ற கட்டளையை அவர் என்ன செய்தார்? 5வது கட்டளையா? சரி, வீட்டுல போய் தேடுங்க. ஓகே, 10 commandmentsல எத்தனாவது அது? Honor your father and your mother. அப்ப அந்த கட்டளை என்ன செய்கிறார்? இயேசு மனுஷகுமாரனாக அதை நிறைவேற்றுகிறார். ஓகே, அவருடைய பேரண்ட்ஸ், அதாவது தாய் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற கூட பிறந்தவங்க இருந்திருந்தாலும் தன்னுடைய பொறுப்பை அந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறப்ப தாய் தகப்பன்மார்களை நம்ம பார்க்கலாம். மகனே, அவங்களுக்கு முடியாம போகும்போது எத்தனை பேர் தன்னுடைய தாய் தகப்பனை இயேசுவை போல ஒரு பராமரிப்புக்குள்ள நடத்த நம்ம இருக்கிறோம். ஆமென். மனுஷகுமாரனை பாருங்க, தன்னுடைய உலகத்தின் பொறுப்பு, அவர் பரலோகத்தின் காரியத்துக்கு வந்திருந்தாலும் உலகத்தின் பொறுப்பையும் அவர் என்ன செய்கிறார்? ஒன்றையும் அவர் விட்டு வைக்கல, எல்லாம் முடிச்சிட்டாரு. கடைசியா தன் தாய் இருக்கும் போது அவங்களையும் தனக்கு அன்பாயிருந்த சீஷன்ட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. இனி நீதான் இவங்களை பார்த்து கொள்ளணும், நான் இருக்க மாட்டேன். அந்த அன்பான சீஷன் என்ன பண்றாருங்க படிச்சீங்கன்னா, உடனே அந்த தாயை தன்னோடு சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவருடைய தாய் இல்ல, அதாவது அவர் இயேசுவின் சீஷன் தான். அவருடைய தாயை பார்த்து தன்னுடைய தாயை போல ஏற்றுக்கொண்டு அவர்களை பராமரித்தார். ஆமென். அப்ப இயேசுக்குள் என்ன இருந்தது? ஒரு ஞானம். அவர் ஒரு ஞானமுள்ள பிள்ளையாய் தான் வளர்ந்தார், வேதம் சொல்லுது. ஏசாயால படிச்சோம். அப்ப அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. உயிர் போயிட்டு இருக்கிற நிலைமையிலும் அவர் மற்றவங்களை குறித்தே தான் யோசித்துக் கொண்டார். தன் தாயை கனப்படுத்த வேண்டும் என்பது ஒரு பிள்ளையுடைய பொறுப்புன்னு நம்ம எல்லாருக்கும் அவர் காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு உத்தரவாதத்தை அந்த தாய்க்கு கொடுத்துட்டு போறார். நான் சும்மா போல,
தாயை உன்னை நானே ஒரு சீஷனிடம் ஒப்படைத்து விட்டு போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப இயேசு பேசின 4வது வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 27ஆம் அதிகாரம் வசனம் 45 46. ஆறாம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இயேசு பேசின 4வது வார்த்தை என்னது? Eloi, Eloi, lama sabachthani. ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்ப இது என்ன மொழி? Aramaic. அரமிக் மொழி. இயேசு பேசுற மொழி அரமிக் மொழி. வேதத்துல எல்லாவற்றையும் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் கிரேக்க மொழிக்கு. ஆனால் இதை மாத்திரம் விட்டு வைத்தார்கள். அதாவது நம்ம பார்க்கிறோம், ஏலி ஏலி லாமா சபக்தானி. இதுக்கு என்ன அர்த்தம்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. இப்ப சிலுவையில இயேசு உலகத்தின் மொத்த பாவத்தையும் என்ன பண்றாரு? சுமந்து கொண்டிருக்கிறார். ஓகே, உலகத்தின் மொத்த பாவத்தையும் சாபத்தையும் தன்னுடைய சிரசுல முள்முடியாகவும் வேதனை அவர் சுமந்து கொண்டிருக்கிற வேளையில என்ன நடக்கிறது? பிதா அவருடைய முகத்தை என்ன பண்றார்? இயேசுவை பார்க்காமல் மறைத்து கொள்ளுகிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? ஏன் என்னை கைவிட்டு இயேசு கேட்கிறது அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்ததுக்காக அல்ல, பிதாவுடைய பிரசன்னம் அவரை விட்டு என்ன பண்ணுது? அந்த இடத்துல மறைந்து போகிறது. கிட்டத்தட்ட பார்க்கலாம் 3 மணி நேரம். அந்த நேரத்துல தான் உலகத்தை என்ன பண்ணுது? அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. எதனால் இந்த அந்தகாரம் வந்துச்சு? உலகத்தை மூடிக்கொள்றதுக்கு. இது பாவ இருள். ஆமென். எல்லா பாவ இருள் என்ன பண்ணுது? இப்ப உலகமே ஃபுல் இருட்டா மாறிடுச்சு. அந்தகாரப்பட்டு போன வேளையில அந்த சமயத்துல பிதாவால அவரை பார்க்க முடியல. அந்த அகோர காட்சியை பார்க்க முடியல. பிதாதான் அவரை நொறுக்க சித்தமானார். ஏசாயால வாசிக்கிறோம். அவர்தான் இதற்கு அவரை ஒப்பு கொடுத்தார். இருந்தாலும் அவரால் அதை பார்க்க முடியவில்லை. தன் முகத்தை திருப்பி கொண்டார். அவர் திருப்பி கொண்டதை அறிந்த இயேசுதான் உரத்த சத்தத்தோடு கூப்பிடுறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு செய்த இந்த ஜெபத்திற்கு பதில் வந்ததா? இல்ல, வரலங்க. இயேசு செய்த இந்த ஜெபத்திற்கு பதிலே இல்லை. அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த சிலுவையில தொங்கினார். அவர் கைவிடப்பட்டது அவர் தன் வேதனையை குறித்து கதறல, அவருடைய பிரசன்னம் விலகினதை குறித்து கதறுகிறாராமே. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம்? ஒரு செகண்ட் அவர் அந்த பிரசனத்தை இழந்தவுடனே, ஓ என்னை விட்டு விலகிட்டீங்களே பிதாவே என்று அவர் உரத்த சத்தத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறார். இது என்னத்தை காட்டுது? பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு ஐக்கியம். அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி வந்துதான் எல்லா காரியத்தையும் இயேசு செய்தார். அப்ப பிதா அந்த கொடுமையை பார்க்க முடியாம, பாவத்தை பார்க்க முடியாத, ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்காத என்னது? சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுது. ஒரு பாவத்தையும் அவரால் பார்க்க முடியாதாம். அப்படிப்பட்ட தெய்வம் தன் முகத்தை மறைத்து கொண்ட வேளையில இயேசுவானவர் கதறுகிறார், தன்னை நோக்கி, பிதாவை நோக்கி, ஓ ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் உங்க பிரசன்னம் இந்த நேரத்துல மறைந்து போனுச்சு? இவ்வளவு நேரம் என்னோடு இருந்தது. அவர் கெத்செமனே தோட்டத்துல கதறும் போதும் பிதா இருந்தார். அந்த ஜெபத்திற்கும் அதற்கு பதில் வந்ததா? ஆனா இயேசு என்ன செய்தார்? உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் மாத்திரம்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இல்லாட்டி நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அங்க ஒரு தனிமையை இயேசு உணர்கிறார். ஏனென்றால் எப்போதுமே பிதா அவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். பிதா இங்க போகணும், இது செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்யணும், இன்றைக்கு நீ இத்தனை அற்புதங்களை செய்யணும், இன்றைக்கு இந்த நீ ஊருக்கு போக வேண்டும் என்று
இயேசுவின் ஜெப வேளையில பிதா எப்போதுமே அவரோடு என்ன செய்தார்? பேசிக்கொண்டே இருந்தார். அவர் ஞானஸ்தானம் ஏறும் போது பிதா என்ன செய்தார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்க என்று திருவுளம் பற்றினார். ஆனா இந்த நேரத்துல பிதா அவரை விட்டு தன்னை மறைத்து கொண்டார். தன் முகத்தை மூடின உடனே இயேசுவை ஒரு தனிமை பிடித்து கொண்டுச்சு. தேவ பிரசன்னம் இல்லை. நம்மள தேவ பிரசன்னம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் இருக்கலாம், அழகான பெரிய சபை இருக்கலாம், அழகான பெரிய வீடு, பெரிய காடி, பெரிய வேலை எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த பிரசனம் இல்லைன்னா அங்க ஒன்றுமே இல்லை. அந்தகார இருள் மூடி கொண்டது. உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தவரை பாருங்க, பாவ இருள் கவ்வி கொண்ட வேளையில, ஓ என்னை கைவிட்டுட்டீங்களா பிதாவே என்று அவர் உரத்த சத்தத்துல பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் என்னத்தை நோக்கி கூப்பிடுகிறார்? தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் தேவ பிரசன்னம். அனுதினமும் நமக்கு அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக என்ன காரியம் செய்து கொண்டிருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் அவர் பிரசன்னம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எதுவுமே நிறைவேறாது, எதுவுமே நடக்காது. வெற்றி நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம், ஏக பணம் சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரனா வாழலாம், சொத்து நிறைய இருக்கலாம். தேவ பிரசனம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த நேரத்துல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு என்ன படுது? துண்டிக்கப்பட்டு போகிறது. இது என்னத்தை காட்டுது? அவர் துண்டித்ததுனால நம்மளை ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் நடத்துகிறார். ஆமென். ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ரத்தம் தேவை. ஆமா தானே? உடன்படிக்கை என்ற கவனம் என்ற வார்த்தை மூல பாஷையில துண்டிக்கப்படுகிறது அர்த்தத்தை காட்டுது. அப்ப அந்த நேரத்துல பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஈஸியா விளங்கணும்னா, தாய்க்கும் பிள்ளைக்கும் இருந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதுமே வெட்டாம இருந்தா அது என்ன நடக்கும்? டாக்டர் சொல்லுங்க, வெட்டலன்னா என்ன நடக்கும்? செப்சிஸ் ஆகி பிள்ளையும் மறைச்சிடும், அம்மாவும் உயிருக்கு ஆபத்து. அந்த நேரத்துல தாய் சொல்ல முடியுமா? இல்ல 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 இதை வெட்டாதீங்க, இது ஏன் பிள்ளை, எப்படி நீங்க தொப்புள் கொடியை வெட்ட முடியும்? வெட்டினாதான் என்ன நடக்கும்? உயிரோடு அந்த குழந்தை வாழ முடியும். அப்ப இந்த இடத்துல பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு துண்டிக்கப்பட்டதுனாலதான் நமக்கு புதிய உடன்படிக்கை கிடைத்தது. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? இயேசுவானவர். வேதம் தான் சொல்லுது. அப்ப நமக்கும் பிதாவுக்கும் இருந்த எல்லா வித தடைகளையும் அவர் என்ன பண்றார்? துண்டித்து போட்டார். இனி பிதாவுக்கிட்ட யாருமே பாவத்தினால நெருங்க முடியாத காலம் தானே. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா யார் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும்? ஆசாரியர்கள் மாத்திரம் தான் போக முடியும். ஆசாரியர் கூட எல்லாரும் ஆசாரியர் இல்லையா, லேவி கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு நீ எனக்கு ஆசாரியர். ஆனா இன்றைக்கு இயேசு மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன பண்ணுது? ரெண்டாக கிழிந்ததுனால எல்லாருமே பிதா கிட்ட வர முடியும். ஆமென். யாரா இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஊழியக்காரர்களாக மாறலாம், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த இடத்துல இயேசு நமக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு பிதாவை நோக்கி பேசின வார்த்தை நான்காவது. இப்ப ஐந்தாவது வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு பேசின ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். அப்ப நான்காவது வார்த்தையிலிருந்து அவர் தன்னை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். முதல் 3 வார்த்தை பிறருக்கான வார்த்தைகளை பேசினார். இப்ப முதலாவது 4வது வார்த்தையில பார்த்தோம், அவர் ஏன் என்னை கைவிட்டு என்று கேட்டு, அடுத்து இப்ப என்ன சொல்றார்? நான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன். இது என்னத்தை காட்டுகிறது? நான் உங்களுக்கு சொன்னது போலதான் இயேசு மனுஷ ஃபார்ம்ல தான் வாழ்ந்தார். அப்ப அவருக்கு என்ன நடக்குது? முதல் தாகமாகிய சரீரத்தின் தாகம் ஏற்படுது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராத்திரி அவங்களை பிடிச்சிட்டு போனதுலேருந்து அவர் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, குத்துறாங்க, அவரை அறையிறாங்க, முகத்துல துப்புறாங்க, அவரை பாரமான சிலுவையை சுமக்க சொல்லி கொல்கதா மேட்டில் என்ன பண்றாங்க? அவர் நடக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்தவர்
இப்ப சிலுவையில அவரை ஏற்றி அவருக்கு ரத்தம் மேல ரத்தம் வெளியாக. அது மாத்திரம் நடக்கல, சிரசுல என்ன வைத்தார்கள்? முள்முடியை வைத்தார்கள். கைகள் என்ன நடந்தது? ஆணி அடித்தார்கள். சாதாரண ஆணி இல்ல. போன வருஷம் நீங்க புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்திருப்பீங்கன்னா அந்த ஆணி எவ்வளவு நீட்டுன்னு உங்களுக்கு நான் விளக்க கொடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கிறது தெரியும். அவர் சரீரத்துல எத்தனை பெரிய காயங்கள் ஏற்பட்டது? 39 பெரிய காயங்கள். இதெல்லாம் டீட்டெயில்ஸ். இது ஆராய்ந்தமா நம்மளுக்கு நேரம் போதும், அதனால வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். பாரமான சிலுவையை சுமந்து போனவருக்கு எப்பொழுதே தாகம் எடுத்திருக்கும் தானே? ஒரு சாதாரண மனுஷன் நம்ம இப்பவே எனக்கு தாகம் எடுக்குது என்றா இப்ப நான் ஒரு 40 நிமிஷத்துக்கு பேசியிருக்கேன் நம்ம தானே. இப்ப கொஞ்ச நேரம் வெயில்ல வேலை செஞ்சோடனே நம்மளுக்கு என்ன நடக்கும்? தாகம் எடுக்கும். தண்ணி தொண்டை ஒரு மாதிரி இருக்கும், வறண்டு போயிடும். எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும். அந்த நேரத்துல நீங்க போய் ஒரு ஆளுக்கு டீ காஃபி கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கிக்குவாங்களா? இல்ல, முதல்ல எனக்கு தண்ணியை கொடுங்க, அப்புறம் மத்தது பார்த்துக்கலாம். அந்த தண்ணியை குடிச்சோன்னு தான் தாகம் என்ன படும்? தீர்க்கப்படும். தாகத்தை தீர்க்கிறது வந்து தண்ணீருக்கு தான் அந்த இது இருக்கிறது. அப்ப இவருக்கு எப்பொழுதும் தாகம் எடுத்திருக்கலாம். ஆனா ஏன் இப்போ சொல்லுகிறார் நான் தாகமாக இருக்கிறேன்? இது என்னத்தை காட்டுது? இயேசு தன்னுடைய தேவையை முதல்ல வைக்கல. ஆமென். முதலாவது மத்தவங்க பாவத்தை மன்னிக்கிறது அவர் நோக்கமா இருந்துச்சு. இரண்டாவது தன்னோடு தொங்கிற சிலுவை கல்லனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது அவர் நோக்கமா இருந்தது. மூன்றாவது தன் தாயை ஒருவரிடம் ஒப்படைக்கிறது அவர் நோக்கமா இருந்தது. நாலாவது பிதாவுடைய பிரசனம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. இந்த சரீர தேவையாகிய தாகம் எப்ப வருது பாருங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவரை எப்பொழுதும் அவருக்கு தாகம் வந்திருக்கும். இதை நீங்க சரீர பிரகார தாகமாகவும் பார்த்தாலும் இது ஆழமான ரகசியம் என்ன காட்டுகிறது? ஆவிக்குரிய தாகத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஜீவ நீரூற்றாய் அவர் நம்ம என்ன பண்ணுகிறாரா? நம்மளுடைய எல்லா தாகத்தையும் தணிக்கிறவராகிய இயேசு அந்த கிணற்றொழில வந்த ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் பானம் பண்ணா உனக்கு என்ன எடுக்காதா? தாகமே எடுக்காது. நான் வற்றாத ஜீவ நீரூற்றாய் அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் தண்ணி கேட்கும் போது என்ன கொடுக்குறாங்க? கசப்பான என்னது? சுக்கா. கரெக்டா சுக்காவை கொடுக்குறாங்க. காடியை கொடுக்குறாங்க. இது என்னத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை கொஞ்ச நேரம் குடிக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற வலி வந்து மறக்கப்பட்டு போகும். அது ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு எத்தனை பேர் நல்லா சுக்கா அப்படியே ஒரு போத்தை குடிச்சிருக்கீங்களா? இல்ல குடிக்கவே முடியாது. கொஞ்சோண்டு தான் எடுத்து சாப்பாடுல கூட போடுவாங்க. அது கூட ரொம்ப போட்டா வயிறு என்ன பண்ணுவோம்? அரிச்சு எடுத்துரும். ஊறுகால்லாம் ஒரு அளவு தான் போடுவாங்க, அதுக்கு மேல முடியாது. இப்ப தண்ணி கேட்கிறவருக்கு இவங்க தண்ணியே கொடுக்கல, ஒருத்தவங்களும் கொடுக்கல. கொடுக்கறது என்ன போய் கொடுக்குறாங்க? கடற்காலானை கொண்டு காடியை போய் கொடுக்குறாங்க. அப்ப அதை குடிச்சிருந்தா என்ன நடக்குமா? அவருக்கு இருக்கிற அந்த வலி கொஞ்ச நேரம் மறந்துருக்கும். ஆனா இயேசு அதை குடிச்சாங்களா? இல்ல. லூக்கால சொல்லுது அதை வாங்கினார் என்று, ஆனால் அதை அவர் குடிக்கவில்லை. ஆமென். ஏனென்றால் அவர் அந்த பெயினை டினைல் பண்ண விரும்பல. தனக்கு இருக்கிற அந்த வலி, சிலுவையின் வேதனையை இயேசு கொஞ்ச நேரம் கூட மறக்க அவர் எதிர்பார்க்கல. ஒரு வலியை தேடல. You don't want to escape that pain. ஆமென். அந்த வலி, அந்த வேதனை, சிலுவையின் பாட ஒரு கொஞ்ச நேரம் அந்த காடியை குடிச்சு மறந்துடலாம் அப்படின்னு கூட இயேசு நினைக்கல. அல்லேலூயா. எப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க, நமக்காக. அல்லேலூயா. துரோகிகளான நமக்காக தான் அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப 6வது வார்த்தை யோவானுக்கு எழுதின 19வது நிருபம் வசனம் 30. எழுதிக் கொள்ளுங்கள் வேகமாய். யோவான் 19 வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? முடிந்தது. ஆமென். It is finished அப்படின்னு சொல்லி என்ன பண்றார்? தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப முடிந்தது என்றால் என்ன முடிந்தது? இப்ப இங்க முடிஞ்சிச்சுன்னு இயேசு சொல்றது வந்து ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு ஒண்ணுமே இல்ல. சிலுவையில் என்ன நடந்துச்சு? ஆவி போகும்போது என் சரீரத்துல இருக்க எல்லா தண்ணியும் வெளியாகி என்ன அலங்கோலமாக்கி அடிச்சு என்னை இப்படி ஆக்கி தொங்க விட்டு
முடிச்சிட்டானுங்களேன்னு முடிந்தது சொல்லல, எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு ஜெய சொனியை ஏறெடுத்தார். அல்லேலூயா. அவர் வெற்றியின் ஒரு சத்தத்தை அங்க எல்லாம் முடிந்தது என்று கம்பீரத்தோடு சொல்றாருங்க. ஆமென். என்ன முடிந்தது? 5 காரியங்கள் முடிந்தது. வேகமா எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, மீட்பின் திட்டம் முடிந்தது. மீட்பின் திட்டம் முடிந்தது என்றால் இயேசு மனுக்குலத்தை மீட்க தான் உலகத்திற்கு வந்தார். அதை மீட்க அவர் என்ன செய்யணும்? சிலுவையில பலியாகணும். அப்ப அவர் அங்க பலியாகும் போது இந்த திட்டம் என்ன பண்ணுது? முடிந்தது. இரண்டாவது, இயேசுவின் ஊழியம் முடிந்தது. ஆமென். இயேசுவின் ஊழியம் எத்தனை வருஷங்கள் செய்தார்? 3 வருஷம். 3 ஆண்டுகள், 3.5 years. அவர் அந்த ஊழியத்தை அவர் என்ன பண்றார்? ஜெயத்தோடு இந்த சிலுவையில முடித்து விட்டார். எப்படி அவர் ஜெயத்தோடு முடித்தார்? அவர் எல்லாவற்றையும் தன் ஊழியத்துல செய்து முடித்தார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு செய்த 21 விதமான ஊழியங்கள் வேதத்துல இருக்குது. எல்லாரும் சொல்ல நேரம் போதாது, அது சிலவற்றை சொல்றேன். மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார், உபதேசம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார், வேற என்ன செய்தார்? சுகப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார். இது எல்லா ஊழியங்களையும் அவர் என்ன செய்கிறார்? முடித்து விட்டார். ஜெயத்தோடு முடித்தார். ஆமென். தேவ சித்தத்தின்படி முடித்தார். சாதாரணமாய் அவர் ஊழியம் செய்யல. அவர் சுயமாய் எதையும் பேசலையா, சுயமாய் எங்கேயுமே போல, சுயமாய் என்ன பண்ணல, எதையுமே செய்யல. எல்லாம் எதை வைத்து செய்தார்? பிதாவின் சித்தத்தை மாத்திரமே அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. மூன்றாவது, முழு கிரயங்கள் செலுத்தப்பட்டு முடிந்தது. இப்ப இந்த கிரயம் என்றால் என்ன? It's a price. He paid the price. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் உங்களுக்கு சொன்னல. அப்ப அந்த மரணத்தை அந்த இடத்துல அவர் பே பண்ணி அந்த கிரயத்தை முடித்தார். அல்லேலூயா. இதை அவர் செய்து முடித்ததுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு வந்தது. நான்காவது, நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்தது. இது என்னத்தை காட்டுது? இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு கிருபையின் காலம் ஆரம்பமாகிறது. அப்ப அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு என்ன இல்ல? முழுமையான மன்னிப்பு இருந்துச்சா? இல்ல. அவன் போய் ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தணும். காளைகளையோ ஆடுகளை கொண்டு போய் பலி செலுத்தி தான் அவன் பாவ நிவாரண பலியை பெறணும். பழைய ஏற்பாட்டுல இதுக்கு ஒரு நிவர்த்தி முழுமையாய் கிடைக்கல. ஆனா இயேசு மரணத்தில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி வந்தது. ஆமென். He died as atonement for sin. ஆமென். அவர் பாவத்தின் நிவாரண பலி ஒரே பலியாய் போனார். இனி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போய் பலி கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு வாட்டியும் சபைக்கு வரப்போ போய் ஆடு தேடி இருக்க முடியுமா? முடியாது. நினைச்சு பாருங்க என்ன நடக்கும்னு. எல்லாருமே இப்ப ஆடு, கோழி, புறா கையில கொண்டு வந்தோம், என்ன நடக்கும்? அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் இயேசு என்ன செய்கிறார்? அதாவது நியாய பிரமாணத்தை அவர் முடிக்கிறார். நீங்க இதை எழுதி கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். ரோமர் 10:4, ரோமர் 6:4, கொலோசியர் 2:14. இது எல்லா வசனத்திலும் பார்த்தோமா? இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். ஆமென். நியாய பிரமாணத்தை முடித்து கிருபையின் காலத்தை தொடங்கினார். ஹல்லேலூயா. கடைசியான மிக முக்கியமானது, சாத்தானின் கிரியைகள் எல்லாம் முடிந்தது. ஆமென். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்போது சாத்தானின் சூழ்ச்சி, அவன் தந்திரம், அவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளை எல்லாம் என்ன பண்றார்? இயேசு முடித்து போடுகிறார். அந்த சிலுவையில அவனுடைய தலையை என்ன பண்றாரா? நசுக்கினார். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 2:15 வாசிங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிற துரைதனங்கள், அதிகாரங்கள் என்னது? பிசாசின் துரைதனங்களும் அதிகாரங்களும், the principalities and the powers of the darkness. அது என்ன பண்றாரு? அவர் அந்த நேரத்துல முடித்து போடுகிறார். அது வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? அவர் சிலுவையில பாடுகளை அனுபவிக்கும் போது பிசாசோட ராஜ்யம் என்ன பண்ணிருக்கோங்க? சிரிச்சு. அது ஒரு அனிமேஷன் வீடியோவே நான் பார்த்தேன்.
கொஞ்சம் பனியா இருந்தாலும் அது ஆழமான ஒரு அடையாள என்னத்தை காட்டுது, ரகசியத்தை காட்டுது. அவர் மரிச்சு கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுதுங்க, சந்தோஷமா ஆடி பாடி அப்பாடா இவரை நம்ம முடிச்சு கட்டிட்டோம், நம்மளுக்கு எதிராக வந்தவரை முடிச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில அவர் அதனுடைய தலையை என்ன பண்றார், சிலுவை மரணத்துல நசுக்கி போட்டார். அல்லேலூயா. பிசாசின் காரியங்கள் இனி நமக்கு எதிராய் வராதபடிக்கு அந்த சிலுவையின் ரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். அதனால்தான் இயேசுவின் ரத்தம்னு சொன்னா ஆவிகள் அலறி ஓட வேண்டும். ஆவி எதுல ஓடும், இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான் எல்லா பிசாசுகளும் துரத்தப்படும். ஆமென். எந்த நாமத்துக்கும் அதுங்க பயப்படாது. என்னது 1000 வாட்டி சொன்னாலும் இந்த பிசாசுடைய அவனும் அவனுடைய ஆவிகளும் எதுவுமே நடுங்காது. ஆனால் இயேசுன்ற நாமம் சொல்லும் போது அவை எல்லாம் அலறி ஓடிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் வல்லமை உள்ள நாமம் உடையவர். அவர் சிலுவையிலே அவனுடைய ராஜ்யத்தை முடித்தார். ஆமென். அதனால்தான் சொன்ன அவர் ஜெயத்துணியை எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசி வார்த்தை இயேசு பேசினது லூக்கா 23 வசனம் 46. சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆமென். கடைசி வார்த்தை என்னது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன பண்றாரா, தன் ஜீவனை விட்டார். இப்ப முதலாவது வார்த்தையில என்னன்னு ஆரம்பிச்சாரு, பிதாவே. பிதாவே. இப்ப கடைசி வார்த்தையில என்ன ஆரம்பிக்கிறாரு, பிதாவே. மீண்டுமாய் பிதாவே என்று சொல்லி இந்த 7 வார்த்தைகள் என்னத்தை காட்டுது, ஒரு பூரணத்தை காட்டுது. 7 என்பது என்ன குறிக்கிறது, பூரணம். அப்ப சிலுவையிலே அவர் பூரணமா எல்லாவற்றையும் அர்ப்பணித்து முடிக்கிறார். இப்ப பிதாவே என்று இவர் இங்க கூப்பிடுகிறதற்கு என்னத்தை காட்டுகிறது, எதையெல்லாம் அவர் ஒப்புவித்தார் என்றால் அவர் ஆவியை ஒப்புவித்தார். ஆனாலும் இதில் சில ஆழங்கள் இருக்குது. என்னத்தை ஒப்புவித்தார், பிதா தனக்கு கொடுத்த வேலையை என்ன பண்றாரு, ஒப்புவித்தார். ஆமென். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவர் தன்னை அவர் கைகளில் ஒப்புவித்தார். இந்த எதை ஒப்புவித்தார் என்று நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு வாசிக்க வேணாம், நீங்க பிதாவே என்று அவர் எங்கெல்லாம் கூப்பிடுறாரு எத்தனை முறை என்றால் மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 17 முறை கூப்பிடுறாரு. 5, 6, 7 மத்தேயு என்னத்தை காட்டுது, இயேசுடைய என்ன பிரசங்கம், மலை பிரசங்கம், the beatitudes of Jesus. Matthew chapter 5, 6 and 7. He called Father for 17 times. Amen. பிதாவே 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 17 முறை சொல்லுகிறார். அப்புறம் யோவான் 14ஆம் அதிகாரம் 15, 16ல 46 முறை பிதாவே என்று கூப்பிடுகிறார். பிதாவே என்று கூப்பிடுகிறார், இல்ல சொல்லுகிறார். அத விசேஷமா யோவான் 16ஆவது அதிகாரத்துல தன்னுடைய ஜெபத்திலே 6 முறை பிதாவே என்று கூப்பிடுகிறார். இது என்னத்தை காட்டுது, பிதாவோடு இயேசுவுக்கு இருந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. அவர் எல்லா வல்லமையும் அவருக்கு இருந்தாலும், சகல அதிகாரம் இருந்தாலும், அவருக்கு பிசாசுகள் நடுங்கி அடங்கினாலும், மரித்தவன் உயிரோடு எழுந்தாலும், இந்த இயேசு தன்னை பிதாவின் கைகளில் என்ன பண்ணார்னா அடக்கி வைத்திருந்தார். தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருந்தார். பிதா தனக்கு மேல இருக்கிறார் என்பதை அவர் எப்பொழுதுமே நினைவு கொண்டு, அதனால்தான் கடைசியில பார்க்கிறோம், உம்மிடத்துல நாவி என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன். அப்ப அங்க ஒப்புவிக்கிறேன் அவர் சொன்னது, இயேசு தனக்கு கொடுத்த ஊழியத்தை பிதாவிடத்தில் ஒப்புவித்து முடிக்கிறார். அடுத்து என்னமெல்லாம் அவர் ஒப்புவித்தார் என்றால், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு சொன்னப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. ஊழியத்தையும் அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசுடைய தரிசனம் பிதா தந்தது. இது எங்க இருக்கு, யோவான் 5ஆவது அதிகாரம் வசனம் 20. வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்கள்.
இயேசுவின் தரிசனம் பிதா தந்தது. இயேசுவின் பிரசங்கம் பிதா கற்பித்தது. இது யோவான் 5:36 இருக்கு. எழுதிக் கொள்ளுங்கள். முதல்ல இயேசுடைய தரிசனம் யார் தந்தது? யார் தந்தது? பிதா தந்தது. இயேசுவின் பிரசங்கம் யார் கற்பித்தது? பிதா கற்பித்தது என்று யோவான் 5:36 அவர் சொல்லுகிறார். கடைசி இயேசுவின் ஊழியம் யாரால் நியமிக்கப்பட்டது? பிதாவால் தான் நியமிக்கப்பட்டது என்று எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். பிதா தான் இது எல்லாவற்றையும் அவருக்கு செய்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார், கற்பிக்கிறார் என்ன செய்யணும் என்று. இயேசுவுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். இப்ப ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்துல இந்த இடத்துல இயேசு தன் ஆவியை மீண்டுமா யார்கிட்ட கொடுக்கிறாரு? பிதாவின் இடத்துல ஒப்புவித்து தன் மரணத்தை ஜெயமாய் முடித்து அர்ப்பணிப்பில தன்னை முடிக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் மரணம் வரை தன்னை என்ன பண்ணாராம்? தாழ்த்தினார். ஆமென். அவருக்கு எல்லாம் இருந்த போதும் அவர் இப்படின்னா எல்லாம் நடந்திருக்கும். அதான் பிசாசன் அவரை பார்த்து சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா அவருக்கு இறங்குறதுக்கு, அவரை பராமரிக்க எந்த இடத்துல சொல்லுவான்? பிசாசு அவரை சோதிக்கிற இடத்துல. நீங்க வந்துட்டு நீங்க உழுவ போறீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தூதர்கள் உடனே இறங்கி வருவார்கள். சொன்னா உடனே எல்லாம் நடக்கும். இருந்த போதும் தன்னை அனுப்பினவரிடத்திற்கு அவர் மீண்டுமாய் தன்னை ஒப்புவித்தார். இது என்னத்தை காட்டுது? இப்ப நம்மளுக்கு மேலேயும் கர்த்தர் கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள், நம்மளை நடக்கிறவர், நடத்திப்புக்காரர்கள், நம்ம மேல ஆண்டவர் கொடுத்தவர்கள், நம்மளுடைய பெற்றோர், நம்முடைய ஊழியக்காரர்கள், நமக்கு மேலாக முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? நம்ம அடங்கி நம்மளை என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுத்து நடக்கணும். ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஒப்புவித்து நடக்க வேண்டும். ஆமென். அவர் இதை ஒப்புவித்ததின் மூலமாக ஒரு புதிய விசுவாச மார்க்கம் உருவாகிறது. ஆமென். இயேசுவின் சிலுவை மரணம் கடினமானது, கடினமானதுதான், கொடியதுதான். இருந்தாலும் அங்கு அவர் பேசின அத்தனை வார்த்தைகளும் ஆழமான ரகசியத்தை கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பலி கொடுக்கும் போது இந்த மிருகங்கள்லாம் தானாக வந்துச்சா? இப்ப மாடே வந்து என்ன பலி கொடுங்க அப்படின்னு ஒரே இருந்ததா? இல்ல, எதுவுமே வரல. இவங்களே போய் புடிச்சு இழுத்துட்டு வந்துதான் அதை பலி கொடுத்து பாவத்துக்கு கொடுத்தே அவனும் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பார்க்கிற நம்மளுடைய தேவ ஆட்டுக்குட்டி தானாகவே தன்னை பலி கொடுத்தார். ஆமென். தானாகவே வந்து இந்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து என்ன செய்தார் பாருங்க. தன்னை அவர் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அனுப்பினவரிடத்திலே திரும்பவும் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் பிசாசையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு விசேஷமான இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள். அநேகம் பேருக்கு இது தெரியாது, கிடைக்காது. நம்ம யோசிக்கலாம், வருஷமா நான் குட் ஃப்ரைடே கொண்டாடுறேன். இல்ல, அது வருஷத்துக்கான காரியம் அல்ல. அனுதின தியானம், அனுதினமும் நமக்கு சிலுவையுடைய பாடுகள் நம்ம கண்ணு முன்னுக்கு வரணும். ஏனென்றால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணுகிறார்? அடிக்கப்பட்டார். நம்முடைய காயத்து நிமித்தம் தான் அவர் பாடுகளை பட்டார். அந்த கேடடைந்தார். அவர் முகம் அந்த கேடாக இருந்ததா? எவ்வளவு அழகுள்ள ஆண்டவர்! வேதம் சொல்லுது அவர் எவ்வளவு அழகுள்ளவர். 1000 10,000களில் சிறந்தவராம். 10,000 பேர்களில் பேரழகுடைய ஆண்டவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். எவ்வளவு அழகாக என்று வேதம் வர்ணிக்குது. ஆனால் அவருடைய முகம் அந்த கேடடைந்து இருந்தது. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அல்லேலூயா. அந்த கேடடைந்தார். அப்ப சிலுவையை அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏதோ சும்மா ஒரு சிம்பிளா போட்டுக்கிறதுக்கா? இல்ல, ஏதோ ஒரு அடையாளமா ஒரு சங்கிலியில போட்டுக்கிட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இல்லைங்க. அந்த சிலுவையை சுமக்கணும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. என்னை பின்பற்றி வருகிறவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் அந்த சிலுவை என்ன பண்ணணும்? எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா நீ என் சீஷன் அல்ல. சிலுவையை சுமக்காதவனை அவர் சீஷன் என்று சொல்லல. ஆமென். அப்ப அந்த சிலுவை மரணம், சிலுவை பாடுகளை நாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா எடுத்து, அது சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அந்த சிலுவையை சுமந்தவர்களாய்
இயேசுவுக்கு நம்ம சீஷனாய் ஆக வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவர் நம்ம பாவத்தை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. பாவத்தை பார்த்து என்ன பண்றார்? பாவத்தை வெறுக்கிறவர். ஆனால் பாவியை அவர் வெறுக்கிறவர். அன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன செய்யறோம்? ஒருத்தவங்க தப்பு பண்ணாலே நம்மளால ஏற்றுக்க முடியலையே. ஒரு சின்ன மீறுதல் நடந்தா கூட அது நம்ம இருதயத்தை போட்டு ரொம்ப வேதனைப்படுத்துது. எப்படியாவது நம்ம அதை காட்டிடணும். ஆனா அவர் பாவியை ஒரு நாளும் வெறுக்கலையா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு என்ன செய்தார்? நேசித்தார். அன்பின் தெய்வமாய் கடந்து வந்தார். அன்பாகவே இருந்தார். அதான் சொல்றார், நான் அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பா இருங்கள். ஆமென். எல்லாவற்றையும் அந்த அன்பினாலதாங்க செய்து முடித்தார். எல்லா காரியத்தும் நம்மை அவர் நேசித்ததுனாலதான். அந்த சிலுவையில ஒரு விசை உங்களுடைய பேரையும் உங்கள் முகத்தையும் அவர் நினைவு கூர்ந்து நினைத்து பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப ஜோசப்பின் அந்த காலத்துல உருவாகவில்லை. தன் தாய் கருவில் அவங்க வரல. ஆனால் பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை எல்லாரையும் அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொருவரையும் தனித்தனியா, ஒரு கூட்ட ஜனத்தை அறிஞ்சேன்னு சொல்லல, உன்னை பேர் சொல்லி நான் தனித்தனியாக தெரிந்தெடுத்தேன். அப்ப அந்த சிலுவையில் அவர் மரிக்கும் போது உங்கள் பேரையும் என் பேரையும் அவர் நினைவு கூர்ந்தார். உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சிந்தையை கொண்டு வந்து, ஓ என் மகன், என் மகள், எவளுக்காகவும் நான் மரிக்கிறேன் என்று இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர்கள் சிலுவையை எடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? சிலுவையை சுமப்பது சாதாரணம் அல்ல. நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், அவமானப்படுவீர்கள், ஏளனப்படுவீர்கள். இயேசு சிலுவையை எடுத்தோடனே அங்க யாருமே அவரை கொண்டாடவில்லை. ஓ ஹalleluya, வெரி குட், நீங்க நல்லா செய்றீங்க, யாரும் அவரை பாராட்டல. அந்த இடத்துல அவரை பார்த்தவர்கள் எல்லாருமே முகத்துல துப்பிட்டு, வந்தவங்க போனவெல்லாம் அரைந்து அவரை ஏளனப்படுத்தி, அவர் எவ்வளவோ அற்புதத்தை செய்தார். அந்த நேரத்துல எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தானே. ஓ இவர்களுக்கு வேண்டும். ஆகாரத்தை கொடுக்கும் போது இயேசு எங்களுக்கு வேண்டும். அற்புதம் நடக்கும் போது இயேசு வேண்டும். ஆனால் அவர் சிலுவையை எடுத்த போது கூட இருந்த சீஷர்கள் கூட நிற்கல. சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேண்டாம், சீஷர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அவரோடு படுத்து உறங்கி சாப்பிட்டு பேசி பழகி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தை குறித்து எல்லா உவமையும் பேசினார். 24 மணி நேரம் இயேசுவோடு இருந்தார்கள். 3.5 வருஷம். கடைசியில சிலுவையை எடுத்தோனே யாருமே காணும். அப்பதான் கேட்கிறேன், நான் உங்களை பார்த்து என்னையும் பார்த்துதான் கேட்கிறார். எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். உலகம் நம்மளை பாராட்டாது, உலகம் நம்மளுக்கு கனத்தை கொடுக்காது. இந்த உண்மையான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது யாரும் உங்களுக்கு மாலை போட்டு கோட்டை போட்டு வாழ்த்த மாட்டார்கள். இயேசுவுக்கு அது கிடைக்கவில்லை. அவர் சத்தியத்தை நிறைவேற்ற வந்த போதும் உலகம் அவரை என்ன பண்ணுது? வெறுத்து ஒதுக்கியது. அப்ப நிந்திக்கப்படுறதுக்கு நம்ம ஆயத்தமா என்று யோசித்து பார்ப்போம். அவமானப்பட நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பொய்யான பழி, நான் செய்யாத ஒண்ணு என் பேர்ல சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேனா? நான் செய்யவே இல்லை, ஆனா நீ செஞ்சேன்னு சொல்றாங்க, செஞ்சேன்னு சொல்லி என்னை ஒதுக்கி தள்ளுறாங்க. Are you ready to be rejected? Are you ready to be forsaken for this doctrine of the cross? It is so priceless and valuable, my dear church. It is not a normal or ordinary thing. Hallelujah. அது ஒரு சாதாரணமானது அல்ல, அது மிகவும் விலையேற பெற்றது. ஆமென். இப்ப சிலுவையை எடுக்கிறவர்கள் தான் அவருக்கு சீஷனாய் மாற முடியும். எழுந்து நிற்கலாம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ உடைய சிலுவையின் தியானத்தை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அர்ப்பணிக்க போகிறோம் மிகவும் மிக ஜாக்கிரதையோடு. Oh, please be serious in the presence of the Lord. Oh, ஷியந்தர மரியாந்தரே, ஓ கடந்து வந்திருக்கிறாரே, எல்லா கணத்தையும் உரியவர் அவர்தானே. ஓ மகாராஜா, ஓ மகாராஜா, எங்கள் மனவாளனே, எங்களுக்காய் அந்த சிலுவையின் பாடை சுமந்தவரே அப்பா. எத்தனை அகோரங்கள், எத்தனை வேதனைகள் ஆண்டவரே. கடைசியில் உங்க ஆவியை நீங்கள் ஒப்புவித்தது போல இன்னைக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை ஒப்புவிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்மிடமாய் ஒப்புவிக்கிறோம். உங்க சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறோம் அப்பா. பிதாவின் சித்தம் இயேசுவுக்கு கடினமாய் இருந்ததுதான்.
ஆனாலும் அந்த சித்தத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஓ அன்பான தேவ ஜனமே, ஓ இது கடினமாய் இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு என்று நான் இருப்பேன் என்று ஓ இன்றைக்கு உறுதியாய் என்று மறுபடியுமாய் அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ மீண்டும் ஒரு முறை நம்ம இருதயத்தை இயேசுவுக்கு நேராக திருப்புவோம். மீண்டும் ஒரு முறை ஓ அவரிடத்தில் அவர் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற மன்னிப்பு ரட்சிப்பை ஓ நினைவு கூறுவோம். சிலுவையின் தியானத்தை ஓ சிலுவையை எடுக்காதவன் சீஷனாக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோமா? ஓ நன்றி கர்த்தாவே. ஓ ரபாஷி அந்தரவரி ஆந்தரோ. அப்பா இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு வந்த அத்தனை பேரையும் ஆண்டவரே நீ நேசிக்கிறீர். கர்த்தரை நேசிக்கிறார், நான் அழைத்து வந்தீர். அப்பா அந்த சிலுவையின் அன்பை நினைவு கூறுகிறோம். சிலுவையின் ஜெயத்தை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. ஓரமலை சந்தரியாந்தரோ. ஓ சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம் என்று ஓ நன்றி அப்பா. சிலுவையை சுமக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அது மிகவும் கடினமானது. இந்த உலகம் எங்களை நேசிக்காது. இந்த உலகம் எங்கள் சொந்த உற்றார் உறவினர்கள், எங்கள் நண்பர்கள் எங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள் தான். ஆனாலும் அந்த சிலுவைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனாலும் அந்த சிலுவைக்கு எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் நாளை தருவோம். நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை இயேசுவை கொடுத்தாலும். நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை சுமப்போம். சிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு
என்று அழைக்கிறார். ஓ என் சீஷனாவே என் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. ஓ ராமாரியாச்சரே சந்தரவருரவா ஷகரியாந்தரு. ஓ நிந்தை வரும்போதும் அதை சந்தோஷமாய் சுமக்கிற ஒரு கிருபையை அவர் தருவார். ஓ உலகத்தில கடந்து போகிற அத்தனை பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் இயேசு ஒரே தரம் பலியானாரே. ஓ அவர் ஜெய கிறிஸ்து, ஜெயபலமானவர். அந்த சிலுவையிலே அவர் ஜெயித்து எல்லாவற்றையும் முடித்தார். ஓ ராமாரியாந்தரா சந்தரியே தரா. கொஞ்ச நேரம் அந்நிய பட்சியிலே ஆவியானவரோடு ஓ தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஓ அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓ his presence is abiding in us. ஓ யாத்திரே மாஷகரமதுயாத்திரோ ரேமா சகரேயாத்திரோ ஓ ராமாலா சந்தரியாத்திரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ மாரஷேவரசியாத்திரோ. ஓ வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்கு தாட்சா தீபமும் சவதுரவதரியாத்திரோ. அந்த சிலுவையின் நிழல் நாம மேல படட்டும். Let the shade of the cross be upon you. Let the presence come on you. Oh, that is the abiding presence. Will manifest in this place, the Lord Jesus. Oh, Shabadiyamavadiyantoro. Vadamariyantore. அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ எங்கள் ஜெய கிறிஸ்து, எங்கள் ஜெய பலமானவரே, எல்லா காயங்களையும் கட்டுகிறவரே, எல்லா காயங்களையும் எங்களுக்காய் சுமந்தீங்களப்பா. ஓ இந்த உலகத்தின் பாடுகளை பார்க்கும்போது ஆண்டவரே, அது அந்த சிலுவையின் பாடுக்கு ஈடாகாது. அந்த சிலுவையின் பாடு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது ஆண்டவரே. ஓ அது எவ்வளவு பெரிய காரியம். நாங்கள் படுகிற இந்த பாடு கொஞ்ச காலம் மாத்திரம் தானே ராஜா. அந்த சிலுவையில் நீர் பாடுகளை சுமந்ததுனால இந்த பாடுகளில் ஜீவியத்திற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சமெற்றி அல்ல, அது பாடுகள் நிறைந்த, வியாதிகள் நிறைந்தது, சகல அவமானங்களும் ஓ பழி சொல்லுதலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அத்தனையும் சுமந்தவர் நம்மோடு இருக்கிறார். அத்தனையும் தாங்கி ஜெயமெடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். ஓ உங்களோடும் என்னோடும் தான் அவர் இருக்கிறார். ஓ நாம் சாந்தேரியாத்தரோ. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் ரத்தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாதாவாசிரியாத்தரோ. ரத்தரபஷ்மணியாத்தரோ. பஷ்யமயாத்தரோ. சிலுவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நினைவு கூர்ந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவையிலே எங்கள் பேரையும் நினைத்துக் கொண்டிருந்தீங்களே அப்பா. ஓ ராஜா, எங்களை பார்த்து உங்களுடைய காயங்களையும் அதே கண்கள் பார்த்ததே சிலுவையில ராஜா. நினைவு கூர்ந்து ராஜா நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு, அற்பமா எடுக்காதபடிக்கு, ஓ இந்த காரியத்தில் சகல சர்வ ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு ஆண்டவரே இன்றைக்கு எங்களை தட்டி எழுப்புவீராக ஆவியானவர். எங்கள் ஆவியின் மனுஷனை தட்டி எழுப்புவீராக. உள்ளான மனுஷன் தேற்றப்படுவானாக. தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிற தாகம் கடந்து வருவதாக. ஓ பிதாவுடைய பிரசனத்தை இயேசு இழந்த போது எப்படி தவித்தாரோ, உங்க பிரசனம் இல்லாத தவிப்பு எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. அனுதினமும் பிரசனத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இன்றைக்கும் இந்த வேளையில இந்த சிலுவையை நாங்கள் தியானிக்கிறோம் என்றா நீங்க எங்க மேல வைத்த அன்புதானப்பா. ஓ உங்க அன்புனாலதானே நிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை தானே மற்றவங்களுக்கு கொடுக்க சொன்னீங்க. நீங்க நேசித்தது போல எல்லாரையும் நேசிக்க சொன்னீங்களே. அந்த அன்பின் இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற இருதயத்தையும் சுபாவத்தையும் தாங்க. இயேசுவுக்குள் இருந்த தெய்வீக சுபாவத்தை, அவருக்குள் இருந்த அந்த டிவைன் கேரக்டர்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஓ ஷான்சராமதுரையாந்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீங்கள் பேசின அத்தனை கடைசி வார்த்தைகளையும் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் தியானம் பண்ணோம். அதை நாங்கள் இன்றோடு மறக்காதபடிக்கு ஆண்டவரே
அந்த வார்த்தை எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். இந்த வசனம் ஜீவனுள்ளதா எங்களோடு பேசட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். மாறாத இயேசு மகிமையுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். கைகளை உயர்த்துங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி சொல்லுங்க. ஏழு வார்த்தைக்காக நம்ம வாழ்க்கையில பேசப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளை மன்னித்தாரே மன்னித்தாரே. கைகளை உயர்த்துங்க. உம்மை முழு உள்ளத்தோடு